சிவாஜி அஜித் கூட்டணி நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். பிரபல இயக்குனர் ஓபன் டாக். எந்த படம் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நடிப்பு துறையில் பல சாதனைகளை படைத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் கடைசி படமான பூப்பறிக்க வருகிறோம் திரைப்படம் குறித்து இயக்குனர் ஏ. வெங்கடேஷ் நெகிழ்ச்சியான தகவலை பகிர்ந்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தமிழ் திரையுலகின் ஓர் ஆளுமை என்றே கூறலாம். அவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை என்ற அளவிற்கு சினிமா துறையில் முன்னோடியானவர். நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த சிவாஜி கணேசனின் சினிமாவில் எண்ணற்ற சாதனைகள் நிகழ்த்தி 4 தலைமுறை நடிகர்களுக்கு இணைந்து நடித்த பெருமைக்குரியவர். ரஜினி, கமல் என அடுத்த தலைமுறை நடிகர்கள் வந்தபோது தான் எவருக்கும் சளைத்தவர் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்தார். முதல் மரியாதை, தேவர் மகன், படையப்பா போன்ற படங்கள் இதற்கு சிறந்த உதாரணங்கள். ரஜினி, கமல், விஜய், முரளி போன்ற நடிகர்களுக்கு அப்பாவாக நடித்து தனது கம்பீரத்தை இறுதி வரை தக்க வைத்து கொண்டார். அப்படிப்பட்ட மாபெரும் கலைஞன் தனது கடைசி மூச்சு வரை நடிப்பு துறையில் இயங்கினார். அவரது கடைசி திரைப்படம் பூப்பறிக்க வருகிறோம். 1999 ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தில் இன்றைய முன்னணி நடிகர் விஷாலின் அண்ணன் அஜய் நாயகனாக நடித்தார். இந்த படத்தை இயக்குனர் ஏ. வெங்கடேஷ் அப்போது ஆக்ஷன் மற்றும் கமர்ஷியல் படங்களை இயக்கி வந்த வெங்கடேஷ், சிவாஜி கணேசன் இந்த படத்தில் நடித்தால் சிறப்பாக இருக்கும் என எண்ணி அவரை சந்திக்க முடிவு செய்தார். தனது நண்பர் ஒருவருடன் சிவாஜி கணேசனின் வீட்டுக்கு சென்றார் வெங்கடேஷ். உலகமே வியந்து பார்க்கும் ஒரு நடிகருக்கு கதை சொல்லும் அரிய வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி அவர் பூரித்து போனார். சிவாஜி கணேசன், ஏதோ கதை வைத்திருக்கீங்களாமே, என்ன சொல்லுங்கள் என்று கேட்டார். அந்த மாபெரும் கலைஞனின் முன்பு அமர்ந்து அந்த தருணத்தில் இயக்குனர் வெங்கடேஷ் திடீரென தரையில் அமர்ந்தார். இதை கண்ட சிவாஜி கணேசன் வியந்து போய், ஏன் தரையில் உட்கார்ந்திருக்கீங்க? சிவாஜி இயக்குனரை தரையில் உட்கார வைத்து கதை கேட்டார் என மீடியாக்கள் எழுத போகின்றன. வேண்டாம், எழுந்து சோஃபாவில் உட்காருங்கள் என்றார். அதற்கு வெங்கடேஷ், இல்லையப்பா, உங்கள் படங்களை எல்லாம் எங்கள் ஊர் தியேட்டரில் நாற்காலியில் அமர்ந்து மேல் நோக்கி பார்த்து விசில் அடித்து ரசித்தவன் நான். இப்போது உங்களுக்கு சமமாக சோஃபாவில் அமர்ந்து என்னால் கதை சொல்ல முடியாது. நான் தரையில் அமர்ந்தே உங்களை மேல் நோக்கி பார்த்தபடி கதை சொல்கிறேன் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். வெங்கடேஷின் அன்பையும் மரியாதையும் கண்டு புன்னகைத்த சிவாஜி கணேசன் அவரது உணர்வுகளை மதித்து தரையில் அமர்ந்து கதை சொல்ல அனுமதித்தார். வெங்கடேஷ் சொன்ன கதை சிவாஜிக்கு மிகவும் பிடித்தது. இதை அறிந்த தயாரிப்பாளர் சி.வி. ராஜேந்திரன் தானே இந்த படத்தை தயாரிக்க முன்வந்தார். மேலும் படத்தின் கதாநாயகனாக அப்போது வளர்ந்து வந்த நடிகரான அஜித் குமாரை நடிக்க வைக்கலாம் என்றும் அவருக்கான கால் ஷீட்டை தானே வாங்கி தருவதாக வெங்கடேஷிடம் தெரிவித்தார். இரவு முழுவதும் யோசித்த வெங்கடேஷ் அடுத்த நாள் சி.வி. ராஜேந்திரனை சந்தித்தார். தனக்கு முதல் வாய்ப்பு அளித்த தயாரிப்பாளர் ஜி.கே. ரெட்டிக்கு துரோகம் செய்ய முடியாது என்றும் தான் ஏற்கனவே உறுதி அளித்தபடி ஜி.கே. ரெட்டியின் மகன் அஜயை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி சிவாஜி கணேசன் நடிப்பில் இந்த படத்தை இயக்கப் போவதாக உறுதியாக தெரிவித்தார். இறுதியில் அஜய் மற்றும் சிவாஜி கணேசன் நடிப்பில் பூப்பறிக்க வருகிறோம் திரைப்படம் வெளியானது. இதுவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் கடைசி திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது.